முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம். இந்த இடத்துல 2 கேப் விட்டுக்குங்க. மத்தேயு 6:33. இந்த வசனத்தை அநேக இடங்களில் சரியாக போதித்தாலும் ஒரு சில இடங்களில் தவறாக போதிக்கிறாங்க. அதாவது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று. எப்படி கூட கொடுக்கப்படும் என்று? ஆனால் வேதம் அப்படி சொல்லலை. எப்படின்னு கேட்குறீங்களா? வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் என்ன எழுதியிருக்கு, உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்னு தான் எழுதியிருக்கே தவிர உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்னு எழுதலை. அதாவது அந்த இடத்துல இருக்கிற கேப், உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்னு எழுதப்படலை, உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உதாரணத்துக்கு ஆங்கில பைபிள்லையும் எபிரேய பைபிள்லையும் எடுத்து சொல்கிறேன். இப்போ ஆங்கிலத்தில் பார்ப்போம். அதில் என்ன போட்டிருக்குன்னா, அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் ஷால் பி ஆடட் அன்டு யூ. என்னன்னு போட்டிருக்கு? ஆடட் அன்டு யூ. இப்போ எபிரேய பாஷையில் இருக்கிறத பார்க்கலாம். எபிரேய பாஷையில் என்ன போட்டிருக்குன்னா வெனுசெஃப். அதாவது வெனுசெஃப் அப்படின்னா வாஸ் ஆடட், அதனுடன் இதுவும் சேர்த்து தரப்படும். முதலாவதாக நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும்போது, அதாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை முதலில் தேடும்போது இதுவும் சேர்த்து தரப்படும். உலகத்திற்குரிய ஆசீர்வாதமும் ஆட் பண்ணி தரப்படும். இதைத்தான் அநேகர் கூட கொடுக்கப்படும் என்று தவறாக போதிக்கிறாங்க. எப்பவுமே தேவன் உலகத்திற்குரிய ஆசீர்வாதத்தை யாருக்குமே கூட கொடுக்க மாட்டார். ஏன் தெரியுமா? உலகத்திற்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் கூட கொடுத்தால் நாம் ஐஸ்வர்யவானா மாறிடுவோம். ஐஸ்வர்யவானா மாறினா என்ன தப்பா? வேதம் தெளிவாக சொல்லுது, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாக இருக்கும். அப்படியே தேவன் யாரையாவது ஐஸ்வர்யவானா ஆக்கும்படி ஆசீர்வதிக்கிறார்னா அவன் தேவனுடைய பார்வையிலே உலக ஆசீர்வாதத்தை குப்பையாக நினைக்கிறவனா இருப்பான். தன்னுடைய ஆஸ்தியை விற்று ஏழைக்கு தானம் பண்ணுறவனா இருப்பான். தரித்திரருக்கு உதவி செய்கிறவனா இருப்பான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 16 முதல் 24 வரை ஒரு வாலிபனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதை வாசித்து தியானம் செய்யும் பொழுது நான் சொல்லுகிற விடயம் உங்களுக்கு புரியும். எனவே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமீன்.